ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மாணவ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்வித் ஸ்டேட்டஸ் மீட்டர்ன்ற ஒரு மாணவ பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனி லைக் பட்டனி தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே, இப்ப டேரக்டா நம்ம மாணவக்குள்ளே போலாம். மாணவ ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களத்தை தான் காட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு மாத்தி மாத்தி வெட்டிட்டு செத்துட்டு தான் இருக்கானுங்க. இப்படி இங்க எல்லாம் சொல்றோம் மாத்தி மாத்தி வெட்டிட்டு செத்துட்டு இருக்கு. அதே டைம்ல பார்த்தா அந்த போர்க்களத்துக்கு ஒருத்தன் வரான். அப்போ அவனை பத்தி தான் நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த சுப்ரீம் முறிம் உலகத்திலேயே ஒருத்த வந்து பினாக்கல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரீச் பண்ணதுனா அது அவன் தான். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த உலகத்தையுமே ஒன்னிணைக்கணும்னு அவனோட ஆசையே. அவன் தான் ஃபிஸ்ட் கிங் அசுரா. இப்படி சொல்லும் போதே பார்த்தா அசுரா வந்து அந்த போர்க்களத்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து வரும்போதே பாக்கணும் பிணங்களுக்கு மேலதான் நடந்து வந்துட்டு இருக்கான் அவனும். அப்ப அவனுக்கு ஆப்போசிட் ஒரு வயசான சோல்ஜர் என்ன சொல்றானா, அசுரா உன்னோட முட்டாள்தனம் எப்பவும் போல அதிகமா தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் 10,000 சோல்ஜர்ஸ் இருக்கும் போது நீ இவ்வளவு தைரியமா போர்க்களத்துக்கு வருவ தனியா? நீ என்னதான் பெரிய மாஸ்டராவே இருந்தாலும் உன்னால இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் ஒருத்தனால மட்டும் தனியா 10,000 பேர் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. உங்ககிட்ட எந்த விதமான டெக்னிக் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அவரும். அப்ப அஸ்ரா சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றா, 10,000 சோல்ஜர்ஸ் தானே நீ சொன்ன இப்ப என்கிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் என்ன தடுத்துட முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பெரியவருக்கு ஒண்ணுமே புரியாம என்னடா நீ சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அஸ்ரா அப்ப என்ன சொல்றா, உன்னோட இந்த கேவலமான கேம்ல எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இன்னுமா இந்த நம்பர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்க? இந்த ஒரு காரணத்தினால தான் உன் வாழ்க்கையில வந்து எப்பவுமே நீ என்ன தோக்கடிச்சது கூட கிடையாது. உனக்கு தைரியம் ஒண்ணு எப்பவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ வெறும் கேவலப்பட்டவன் தான் என்கிட்ட அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறம் பெரியவர் ரொம்பவே கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா அவரோட சோல்ஜர்ஸ் கிட்ட அவனோட தலையை எனக்கு எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பாருமே எல்லா சோல்ஜர்ஸுமே அஸ்ராவை நோக்கி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அஸ்ரா வந்து போர்க்காலத்துக்கு தனியா வந்தது மட்டும் இல்லாம அவன் கையில ஒரு சிங்கிள் வெப்பன் கூட எடுத்துட்டு வரல. ஏன்னா அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் மேல அவனுக்கு இருக்க நம்பிக்கை தான் அது. அப்போ அஸ்ரா என்ன பண்றான், அவனோட கையில வந்து அவன் இன்னர் எனர்ஜி எல்லாமே வர வச்சுட்டு ஒரே ஒரு பஞ்ச் தான் அடிக்கிறான். அந்த ஒரு பஞ்ச் மூலமாவே ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் பறக்கிறானுங்க. அவனுங்க பறக்கிறது மட்டும் இல்லாம கீழே இருக்க பூமியே ரெண்டா உடையுது. அசுரா ஒருத்தனால மட்டுமே ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்து தனியா சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவன் கண்ணில் மாற்ற எதையுமே அவனால அழிக்கவும் முடியும். அவளையே முறிமுகல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்ற மாஸ்டர்ஸ் கமாண்டர் யாரால ஒருத்தனால கூட அசுராவை தொட்டது கூட கிடையாது. ஏன்னா அவன் கையில தான் எல்லாருமே ஒருத்தனா செத்தும் போனானுங்க. அப்படி அவங்க கிட்ட சண்டை போட்ட எல்லாரையுமே கொன்னு தள்ளிட்டு அசுரா மட்டும் போர்க்காலத்துல இருந்து தனியா வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். கடைசியில இந்த மொத்த உலகத்தையும் ஒரே கிங்டமா மாத்திட்டான் அசுரா. அதுவும் அந்த கிங்டத்தோட பேர் வந்து சுரா கிங்டம். அஸ்ரா வந்து இந்த கிங்டத்தை உருவாக்குறதுக்காக நிறைய பேரோட புணங்கள் மேலதான் இங்க ஏறி நின்றுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நம்மளுக்கு அந்த சுரா கிங்டத்தோட கேபிட்டலான மூவோல தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஒரு மவுண்டைன் தான் காட்டுறாங்க. அந்த மவுண்டைன்ல யாரு இருக்காங்கன்னா அசுரா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட காம்ரேட்ஸ் அவன் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி பின்னாடி நின்றுட்டு என்ன சொல்றாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் அரசே, நீங்க நினைச்ச மாதிரி மொத்த உலகத்தையும் ஒரே கிங்டமா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் உங்க எனிமி எல்லாருமே நீங்க தோக்கடிச்சு சென்ட்ரல் பிளைனை வந்து ஒரே கிங்டமா நீங்க மாத்திட்டீங்க. இதுக்கு மேல இந்த லேண்ட்ல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஸ்ரா என்ன சொல்றனா, உன் வாயை மூடு, நீ எதுக்காக என்ன வந்து இப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறான். கீழே உட்காந்துட்டு இருக்க என்ன சொல்றனா, இது உங்களுக்கே தெரியுமே அரசே, சென்ட்ரல் பிளைனை வந்து வெறும் மார்ஷியல் பவர் மூலமாவே யூனிஃபை ஆக்கினது நீங்க மட்டும்தான் இந்த இடத்துல. இப்போ உங்களை வந்து எல்லாருமே சொர்க்கத்தோட ஃபிஸ்ட் கிங் தான் உங்களை கூப்பிடுறாங்க. ஏன் அந்த மார்ஷியல் கடவுளுங்களால கூட உங்க கூட ஈடு கொடுக்க முடியாது சண்டையில. இப்படியாப்பட்ட என்னோட அரசருக்கு வந்து இப்போ என்னால என்ன கொடுக்க முடியும்னா, யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் மேனுவல் தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களையும் நான் இங்க வர சொன்னேன். இந்த சீக்ரெட் மேனுவல்ல இருக்கிற பவரை வந்து இந்த உலகத்திலே யாரால கையாள முடியும்னா அது உங்களால மட்டும்தான் அரசே அப்படின்னு சொல்றா. என்னடா அந்த சீக்ரெட் மேனுவல்னு பார்த்தா ஒரு பழைய கோப்பை, அதுக்கு மேல வந்து ரிங் மேல் சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ரத்தங்கள் வந்து கீழே ஊத்திட்டு தான் இருக்கு. அப்ப பார்த்தா அஸ்ராவும் சீக்ரெட் மேனுவல் நான் சொன்னேன் அப்படின்னு போய் அதை தொடுறான். அப்படி தொட்ட உடனே பார்க்கணுமே அதுல இருந்து சங்கிலிங்க எல்லாமே அஸ்ரா வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி பிடிச்ச சங்கிலிங்க எல்லாமே அஸ்ரா வந்து கட்ட ஆரம்பிக்குது. அவனால் நகர கூட முடியாத அளவுக்கு அந்த செயின்கள் வந்து அஸ்ராவோட கை கால் எல்லாத்தையுமே சேர்த்து கட்டிடுது. இதை பார்த்து அஸ்ராக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னடா நடக்குதுன்னு அவனே ஒரு ஷாக்ல இருக்கான். அப்ப பின்னாடி இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஸ்ட் கிங்கான அசுரா உன்னோட சகாத்தை வந்து இன்னைக்கு இதோட முடியுது. அது மட்டும் இல்லாம சூரா கிங்டம் வந்து இதுக்கப்புறம் நாங்க தான் பாத்துக்க போறோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தானம். நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நரகத்தோட சொர்க்கத்தை விட நீ ஒன்னும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் கிடையாது. அப்போ பாக்கணுமே அசுரா இவங்க எல்லாருமே கொலவெறியோட தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் நீ வந்து சைலண்டா செத்து மட்டும் போய் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றா. அப்ப அசுரா அவங்கள பார்த்து என்ன சொல்றா, மூவோல் நீ என்ன மறந்துட்டியா நான் யாரு என்னன்றத. அப்ப அசுரா என்ன சொல்றானா, நான் தான் டெஸ்டினி, அது மட்டும் இல்லாம நான் தான் அழிவு, நான் தான் உருவாக்கவும் கூட இந்த இடத்துல அப்படின்னு சொல்றான். அப்படி அஸ்ரா வந்து இப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த சங்கிலியை உடைக்க பார்க்கும். அவர் ரொம்ப பயந்துட்டு பின்னாடி இருந்தவங்க கிட்ட என்ன சொல்றானா, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்கணுமே இந்த பக்கம் அஸ்ரா என்ன பண்றானா, சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு இவளை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு அடியில, அதாவது அஸ்ராவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அடி கேப் தான் இருக்கு, விட்டு இருந்தா கொண்டிருப்பான். ஆனா என்னன்னு தெரியல, அந்த பின்னாடி இந்த ரத்தங்கள் எல்லாமே வந்து அஸ்ராவை பிடிக்க ஆரம்பிக்குது.
அப்ப அஸ்ரா காலு கீழே வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அப்படி வந்த ரத்தங்கள் எல்லாமே அஸ்ரா வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள இழுக்குது கொஞ்சம் கொஞ்சமா. கடைசியா அஸ்ரா வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள மொத்தமா போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே வெறும் ரத்தங்கள் மட்டும் தான் இருக்கு. அப்ப பாருமே அந்த ரத்தத்துல இந்த போர்ட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இத பார்த்து கூட அந்த எல்லாருமே சந்தோஷப்படுறானுங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இந்த எல்லாருமே என்ன பண்றானுங்கன்னா, இவன் முன்னாடி வணங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட புது அரசை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப பார்த்தா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். சுறா கிங்டத்தோட அரசி ஆயிட்டோன்றதுக்காக. பிஸ்ட் கிங் அசுரா வந்து இந்த மொத்த உலகத்துமே ஒரே ஆளா ரூல் பண்ணுவேன், கடைசியில அவனுக்கு இப்படியாப்பட்ட நிலைமையா வரணும் அப்படி நினைக்கும் போதே பார்த்தா அசுராக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளே ஏதோ ஓபன் ஆகுது. அதுல என்ன இருக்குன்னா, உங்களை வந்து இந்த இடத்துல நாங்க பிளேயரா சம்மன் பண்ணிருக்கோம், இதுல பார்ட்டிசிபேட் பண்றது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குது. அசுரா வந்து எதுவும் பண்ணாம இருக்கும். இதை உடனே நீங்க ஆமா இல்லைன்னு எதனா பதில் கொடுக்கணும்னு சொல்லும் போதே அவன் என்ன பண்றான், அவன் கையாலே அந்த விண்டோ வந்து கை அழுத்தி உடைச்சிடறான். அப்படியே அடிச்சு என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் எதையும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். ஆமா இப்ப இங்க என்ன நடந்தது, ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போற மாதிரியே இருக்கேன் எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவனும். அப்ப அவன் கூட பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கான, ஒரு சின்ன ஃபேரி மாதிரி தான் இருக்கா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான், இவடா அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா அவ்வளவு பெரிய டிராகன் வந்து இவனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அவனை என்ன பண்ணானா, அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போய் நிக்கிறான். அப்ப பார்த்தா அந்த டிராகன் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, அதோட ஃபயர் பிரீத்தை தான் விடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படி அந்த டிராகன் வந்து இவன் மேல ஃபயர் பிரீத் விடும் போது இவனுக்கு ஒரு விண்டோ ஸ்டேட்டஸ் தான் ஓபன் ஆகுது. அதுல என்ன காட்டுறாங்கன்னா, இந்த ஃபயர் பிரீத் வந்து உங்க மேல பட்டதுன்னா 3000 இருந்து 6000 டேமேஜ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபயர் வந்து இவனை நோக்கி வரும்போது இவங்க கிட்ட இருக்க ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாது. என்ன ஸ்கில்னா, கேலிபர் அனலைசிங் ஸ்கில் தான். அதாவது சுத்தி இருக்க சிச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணி இவனால ஒரு டக்குன்னு முடிவு எடுக்க முடியும். அப்படி வந்து அனலைஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இவன் என்ன பண்றானா, இவன் ஸ்வாட தூக்கி வச்சுட்டு ரெடி ஆகுறான். அது எப்படின்னா, இவனை அனலைஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எனிமிஸோட எந்த ஒரு பவருமே இவங்கிட்ட வேலையே செய்யாது. ஏன்னா அந்த பவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரெசிஸ்டன்ட் இவங்கிட்ட உருவாகும். அப்படிதான் இப்ப இவங்கிட்ட வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் வந்து 150% வந்து அதிகமா இருக்கு. இவன் இப்ப என்ன பண்றான், அவன் ஸ்வாட்ல வந்து அவனோட எனர்ஜி எல்லாமே வர வச்சுட்டு அவனோட ஸ்வாட் ஸ்கில்ல தான் யூஸ் பண்றான். என்னன்னா ஓலி ஸ்வாட் ஆட்ரியன்னு சொல்றான். அப்போ பாக்கணுமே பெரிய லைட் ஸ்வாட் வந்து அந்த டிராகனோட நெஞ்சிலே இறங்குது. அப்ப அந்த டிராகன் வந்து பீஸா போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தான் வந்து. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்குன்னா, உங்க குவெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 998வது ஃப்ளோரோட ஓனரை வந்து நீங்க கொன்னுட்டீங்க, இன்ஃபோர்னோ பெல்ராக. அப்ப அவனுக்கு மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்குன்னா, ஃபைனல் குவெஸ்ட், இந்த டவரோட டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிச்சுவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மொத்த டவருமே நீங்க கான்க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன சொல்றானா, ஜஸ்ட் மிஸ் விட்டு தானே செத்துருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட இருந்த அந்த குட்டி ஃபேரி என்ன சொல்றானா, யூடா உனக்கு என்ன ஆச்சு, சண்டை போடும்போது ஏன் நீ திடீர்னு அமைதியாயிட்ட அப்படின்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஜெயிக்க வேண்டியது வந்து டாப் ஆஃப் த டவர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றா அவளும். இந்த டவரை வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து கிளியர் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட குடும்பத்தை போய் நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம இதை இப்பவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த டவருக்கு நான் சமன் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல கடைசியில் அந்த டவரோட டாப் ஃப்ளோர் மட்டும் தான் இப்ப பேலன்ஸ் இருக்கு. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா என்னோட உலகத்துக்கு என்னால ஈஸியா போயிட முடியும். ஆனா ஏன் தெரியல, எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கான் அவனும். எனக்காக அந்த டாப் ஃப்ளோர்ல வந்து என்ன விதமான ஒரு விஷயம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இவன் ரொம்பவே டீப்பா யோசிச்சுட்டு வருவான். அந்த ஃபேரி வந்து யூடா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ கூட அவன் பதில் சொல்லாம என்ன பண்றான், அந்த கதவுல கை வச்சுட்டு உன்னோட நம்பிக்கை நீ விட்டுறாத யூடா அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அந்த கதவை திறந்துட்டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்குடா இதெல்லாம் யோசிக்கிற. அப்ப கூட அந்த ஃபேரி பொண்ணு என்ன கேக்குறானா, யூடா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப யூடா வந்து என்ன சொல்றானா, நம்ம இப்ப உள்ள போலாம் அப்படின்னு சொல்றான் அந்த ஃபேரி கிட்ட. அப்ப யூடா என்ன நினைக்கிறானா, இந்த ஃபைனல் ஃப்ளோர்ல வந்து எப்படியாப்பட்ட மான்ஸ்டரே இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா என்னோட ஸ்டாட் பவர் எந்த ஒரு மான்ஸ்டராலையும் சப்ரஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல இந்த கடைசி கொஸ்டின் நான் முடிச்சுட்டு என்னோட உலகத்துக்கு நான் திரும்ப போக தான் போறேன். யூடா யோசிச்சுட்டு உள்ள போகும்போதே பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஏதோ மிருகம் இருக்கா மாதிரி தான் இருக்கு. அப்ப யூடா என்ன நினைக்கிறானா, இப்ப என் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிறது டீமன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி யூடாக்கு எதிர்க்க இருக்கிறது ஒன்னும் டீமன் கிடையாது, நம்ம ஃபிஷ் கிங் அஸ்ரா தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம அஸ்ரா இந்த பையனை பார்த்தோன்னே என்ன கேட்கிறானா, ஆமா யாரா நீ அப்படின்னு கேக்குறான். யூடாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, இவனால் பேச முடியுது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப குட்டி ஃபேரி என்ன நினைக்கிறானா, ஆமா இவனை பாக்கிறதுக்கு கொரில்லா மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. அப்ப யூடா வந்து நம்ம அஸ்ரா பார்த்து என்ன நினைக்கிறானா, ஒருவேளை இவன் தான் இங்க ஃபைனல் பாஸா இருப்பானோ. அஸ்ரா என்ன கேட்கிறானா, என்ன விதமான இடம் இது, அது மட்டும் இல்லாம அந்த லேடி மியோல் வந்து என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்ப யூடா என்ன நினைக்கிறானா, இவனால பேச முடியுது, ஒருவேளை இன்டெலிஜென்ஸோட இருக்கிற மான்ஸ்டரா இருப்பானா இவன். உருவத்தை பார்த்து ஏமாந்துராத யூடா, இவன் எப்படி இருந்தா என்ன, இவன் தான் இந்த டவரோட ஃபைனல் பாஸ். இப்படி நினைச்ச யூடா என்ன பண்றானா, ஸ்வாட்ல வந்து எனர்ஜி வர வச்சுட்டு நம்ம அஸ்ராவை பார்த்தா தாக்கத்துக்காக போயிட்டு இருக்கான். அப்ப அஸ்ராவை பாக்கணுமே லிட்டரலா வந்து இவன் பண்ற அட்டாக்லாம்
ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவன் நடந்துக்கிறான். அப்ப கூட யூடா சும்மா இல்லாம என்ன பண்றானா, அஷ்ராவை தாக்கிட்டே தான் இருக்கான். அப்ப அவன் எனர்ஜி ஸ்குவாட் மூலமா அஷ்ராவோட நெஞ்சிலே ஒரு போடு போடுறான். ஆனா அஷ்ராவுக்கு அப்ப கூட ஒண்ணும் ஆகல. அப்ப யூடா என்ன பண்றானா, ஜம்ப் பண்ணி இதுதான்டா உன்னோட முடிவு அப்படின்ட்டு அஷ்ராவை பார்த்து அட்டாக் பண்ணி வரான். அப்ப யூடா வந்து என்ன விதமான ஸ்கில்லை யூஸ் பண்றானா, ஹோலி ஸ்குவாட் ஆட்ரியனை தான் யூஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிராகனை கொல்றதுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். அப்ப யூடா என்ன நினைக்கிறானா, நான் நினைச்ச மாதிரி தான் இவன் ரொம்பவே பலவீனமா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, டே குழந்தை இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு பார்த்தா அஷ்ரா வந்து இவனோட ஸ்குவாட வந்து வெறும் கையாலே பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே யூடா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட அல்டிமேட் மூவ் வந்து இவனோட வெறும் ஒரு கையாலே தடுத்துட்டானா. ஒருவேளை இவன் ஃபைனல் பாஸா இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் இவனால அட்டாக் பிளாக் பண்ண முடியுதா என்ன? அப்ப யூடா என்ன பண்றானா, அவங்க கிட்ட ஒரு ஸ்கில்ல தான் யூஸ் பண்றான், கிளைம்பர் ஸ்ட்ராட்டஜின்ட்டு. அது என்ன பண்ணா, ஆப்போனன்ட்டோட வீக்னஸை கண்டுபிடிச்சு இவனுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி அனலைஸ் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே யூடா என்ன பண்றானா, நம்ம அஷ்ராவை தாக்கத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்ப அஷ்ரா என்ன பண்றானா, அவன் பண்ண வந்த அட்டாக் வந்து அவனோட கையாலே மறுபடியும் தடுக்கிறான். அப்ப யூடா யூஸ் பண்ண அந்த சிஸ்டமோட ஸ்கில்லே வந்து ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டு எரர் தான் வருது. இப்ப இந்த ஸ்கில்லோட சக்சஸ் ரேட் என்ன காட்டுதுன்னா 0.43% தான் காட்டுது. இத பார்த்தோன்னே யூடா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு டக்குன்னு அஷ்ரா கிட்ட இருந்து பின்னாடி தள்ளி போயிடுறான். அப்ப யூடா என்ன நினைக்கிறானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. உண்மையிலே இவன் யாருதான் அப்படின்னு அவன் ஆப்போசிட்ல பார்க்கும்போது பார்க்கணுமே, அஷ்ரா நடந்து வரும்போது டெவிலே நடந்து வர மாதிரி தான் இருக்கு. அப்ப அஷ்ரா யூடாவை பார்த்து என்ன சொல்றானா, டே குழந்தை நீ பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, என்னோட டைம் வந்து உன்ன மாரி வீக்கா இருக்கவங்க மேல நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்க்கணும் யூடா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்ப நீ என்ன சொன்ன, உன்னோட டைம் நான் ஒர்த்தானவனா கிடையாதுன்னு சொன்ன, இப்ப என்ன? அஷ்ரா என்ன சொல்றேன், உன்னோட கரண்ட் ஸ்கில் லெவல பார்க்கும்போது என்னோட ஒரு பஞ்ச் கூட நீ தாங்க மாட்டேன். அப்ப அஷ்ரா யூடா பார்த்து என்ன கேக்குறான், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், இது என்ன விதமான இடம் அப்படின்னு கேக்குறான். இப்படி கேட்டு யூடா என்ன நினைக்கிறேன்னா, இப்பதான் எனக்கு புரியுது என்னோட எவன்லி ஜட்ஜ்மெண்ட்டும் கேலிபர் ஸ்ட்ராட்டஜி ஏன் இவங்க கிட்ட ஒர்க் ஆகலன்ட்டு. இந்த ஸ்டேஜ் எதுக்காக போடப்பட்டதுன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நான் ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான். இப்பதான் புரியுது என்னோட அட்டாக் எதுவுமே இவங்க கிட்ட ஏன் டேமேஜ் கொடுக்கலன்ட்டு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃபைனல் ரூம்ல வந்து எனக்கு இப்படியாப்பட்ட சர்ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. இப்போ என்கிட்ட வேற வழியே இல்லை, என்னோட ட்ரூ வேல்யூ தான் நான் காமிச்சாகணும், அப்பதான் இவன் மேல என்னால டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும். அப்ப மறுபடியும் யூடா என்ன பண்றான், அவன் ஸ்குவாட் எல்லாம் பிடிச்சி ரெடி ஆகுறான் மறுபடியும் அஷ்ரா கூட சண்டை போடுறதுக்காக. அப்ப இந்த தடவை வந்து ஒரு யூனிக்கான ஸ்கில்ல தான் ஆக்டிவேட் பண்றான், சூஸ் அ ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்டேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் லெவல்ல வந்து ரீச் ஆயிடும். அப்படி அஷ்ராவை அட்டாக் பண்ண வரும்போதே பார்க்கணுமே, இவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ தான் காட்டுறாங்க. அப்ப அதுல வந்து அவனோட HP அண்ட் MP வந்து 999 லெவல்ல தான் இருக்கு. ஆனா ஏன் தெரியல, நம்ம அஷ்ராவால வந்து இவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்க முடியுது. அதை பார்த்தோன்னே என்னது அஜிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே 999 மேக்ஸிமம் அவுட் அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்ப அஷ்ரா வந்து செம்ம காண்டாகிறான், ஏன்னா இப்படியாப்பட்ட கேவலமான ஒரு நம்பர் வச்சுதான் நீ உன்னோட ஸ்ட்ரென்த் பத்தி பேசிட்டு இருந்தியா அப்படின்னு நினைக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, இவங்க ஸ்ட்ரென்த் வந்து எப்ப பாரு நம்பர்லயே மதிப்பிடுறானுங்க. அஷ்ரா வந்து இந்த விஷயம் ரொம்பவே கோவப்படுத்துது. நான் இப்ப எங்க இருக்கிறேன்றதெல்லாம் இப்ப எனக்கு முக்கியமே இல்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்றதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் அஷ்ரா. அப்ப அஷ்ரா என்ன பண்றான், அவனோட கையில வந்து அவனோட எனர்ஜி எல்லாம் வர வச்சுட்டு, இப்ப நான் உன்னை இங்க பிக்ஸ் பண்ண போறேன்டா தம்பி அப்படின்ட்டு யூடாவை பார்த்து அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான் அவனும். அப்ப அஷ்ரா என்ன நினைக்கிறானா, யூடாக்கு முன்னாடி அந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்து அழிச்சு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அது மேல ஒரு அட்டாக் பண்றான். என்னன்னா ஃபிஷ் கிங் அஷ்ரா ஸ்டைல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு அந்த ப்ளூ கலர் விண்டோ தான் குத்துறான். அப்படி குத்ததுல ப்ளூ கலர் விண்டோ அழிஞ்சது மட்டும் இல்லாம யூடா வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்தா யூடா பறந்துட்டு தான் இருக்கா. அப்ப அவனோட ஸ்கிரீன் வந்து அழியிறது அவன் பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நம்ம அஷ்ரா பண்ண அட்டாக் வந்து அந்த டவரோட டாப் ஃப்ளோரை வந்து உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூடாவோட சிஸ்டம் வந்து ரிகவரி ஆகல, ஏன்னா மொத்தமாவே அது அழிஞ்சே போச்சு. அப்ப அஷ்ரா பார்க்கணும் இப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் பண்ணிட்டு நடந்து வரும்போது என்ன சொல்றானா, இப்போ உனக்கு தெரியுதா ஸ்ட்ரென்த் வந்து வெறும் நம்பரால மட்டும் கணக்கே பண்ண முடியாது, உன்னோட நம்பரோட விளையாட்டுல இதோட முடிஞ்சு குழந்தை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அஷ்ரா. அப்ப பார்க்கணும் யூடாவை கீழே விழுந்துதான் கிடக்குறான். அது மட்டும் இல்லாம யூடா வந்து இப்போ லெவல் 1க்கே வந்துட்டான் மறுபடியும். அது மட்டும் இல்லாம யூடா வந்து அஷ்ரா கிட்ட ஒத்துக்கிறான், ஆமா நான் தப்பு தான் அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா யூடா ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான். அதுவும் என்னன்னா, இந்த டவருக்கு அவன் எப்ப வந்தான்றதான் யோசிச்சு பாக்குறான். கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்னன்னே தெரியாத ஒரு டவருக்கு வந்து அவன் டிரான்ஸ்பர் ஆகணும். அதே டைம்ல யூடா கூடவே சேர்ந்து நிறைய பேர் இதே இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்காங்க. அப்படி டிரான்ஸ்பர் ஆனவங்க கூட சேர்ந்துட்டு இவன் என்ன பண்ணிருக்கானா, இந்த டவரை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டவரை கிளைம் பண்ற ப்ராசஸ்ல வந்து இவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்திருக்கான். இப்ப யூடா கூட கடைசி வரைக்கும் இருந்தது யாருன்னா அந்த குட்டி ஃபேரி மட்டும் தான். அப்ப யூடா என்ன கேட்டிருக்கானா, நோவா நான் இந்த டவரை மட்டும் கான்க்யூர் பண்ணிட்டேன்னா உண்மையாலே என்னோட உண்மையான உலகத்துக்கு என்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப யூடா என்ன சொல்றானா, இது ரொம்ப வித்தியாசமா
இருக்கு. இந்த டவர்ல என்ன விதமான ஆபத்து இருக்குன்னே தெரியாம எங்களை இந்த டவர் கிளைம் பண்ண சொல்றாங்க. என்னால ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியுது, என்னால இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது போல இருக்கு. அப்ப குட்டி ஃபேரி என்ன சொல்றானா, யூடா நீ சொன்ன மாதிரி தான், இந்த டவரை நீ கிளைம் பண்ணி டாப்புக்கு போனா கூட உன்னோட உண்மையான உலகத்துக்கு உன்னால் திரும்பி போக முடியாது. ஆனா காட்னஸ் ஏஷ்வா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டவர்ல எது நடந்தாலும் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. யூடா நான் சொல்றது நல்லா கேளு, உன்னோட இந்த ஜேர்னிக்கு வந்து கண்டிப்பா எதனா ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். அப்படியே பிரசன்ட்ல யூடாவை தான் காட்டுறாங்க. யூடாக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்காங்கன்னா நம்ம அஷ்ரா தான் இருக்கான். அஷ்ரா என்ன சொல்றானா, உன்னோட நம்பர் விளையாட்டுலாம் இங்க முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அஷ்ராவை பத்தி யூடா வந்து ரொம்ப ஷாக்ல தான் இருக்கான். இப்ப நம்ம அஷ்ரா கிட்ட வர வர யூடா என்ன பண்றானா, ஸ்டேட்டஸ் விண்டோ அப்படின்னு கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம இன்வென்டரி குவெஸ்ட் விண்டோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோ சுத்தமாவே வராமலே போயிடுச்சு. ஆனா யூடா விடாம கத்திக்கிட்டே தான் இருக்கான், சிஸ்டம் ரீபூட். இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா எதுவும் நடக்காத பார்த்த உடனே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்படி இவன் கத்திட்டு இருக்கத பார்த்த உடனே அஷ்ரா என்ன சொல்றானா, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கடா தம்பி, நீ இன்னுமா அந்த கேம்ல இருந்து வெளியே வராம இருக்க. அப்ப மறுபடியும் அஷ்ரா என்ன சொல்றானா, அந்த கேவலமான ப்ளூ விண்டோ இதுக்கு அப்புறம் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப யூடாவை பார்க்கணுமே, யூடா வந்து பயத்தில் நடுங்கிட்டே என்னை விட்டுடு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அஷ்ரா என்ன சொல்றனா, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நான் சண்டை போற அளவுக்கு நீ ஒருத்தான ஆள் கிடையாது, அதனால உன்னை கொல்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். சரிடா தம்பி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, என்ன விதமான இடம் இது அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம நான் என்ன இந்த இடத்துல பண்ணா என்னோட உண்மையான உலகத்துக்கு என்னால திரும்ப போக முடியும். இதை கேட்டோன்னே யூடா என்ன நினைக்கிறானா, என்னது ஒரிஜினல் வேர்ல்டா, அப்ப இவனும் என்ன மாதிரி பிளேயர் தானா. அப்ப யூடா அஷ்ரா கிட்ட என்ன சொல்றானா, எனக்கும் தெரியல என்னோட உலகத்துக்கு எப்படி திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் யூடா என்ன சொல்றானா, ஃபைனல் ஸ்டேஜ் கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும், நம்ம உண்மையான உலகத்துக்கு போக முடியுமா முடியாதான்ட்டு. இதை கேட்டோன்னே அஷ்ரா என்ன சொல்றானா, ஃபைனல் ஸ்டேஜா, என்ன விதமான பைத்தியக்காரத்தனம் இது அப்படின்னு கேட்கிறான். இது கேட்டோன்னே யூடாக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அமைதியா தான் இருக்கான் அவனும். அப்ப யூடா வந்து அஷ்ரா பார்த்து என்ன நினைக்கிறானா, யாரா இவன் ஜோசியன் டைனஸ்டில வந்திருக்கானா இல்ல வேற எங்கடா இருந்து வந்திருக்கானா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப மறுபடியும் அஷ்ரா வந்து யூடாவை கூப்பிட்டு, தம்பி நான் சொல்றது நல்லா கேளு, எனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே யூடாவும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில் சொன்னா இந்த என்டையர் டவரையுமே நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அஷ்ரா என்ன சொல்றானா, அப்ப இந்த மொத்த டவரையும் கிளியர் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேக்குறான். உடனே யூடா என்ன சொல்றானா, எக்ஸாக்ட்லி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணும், ஒரு விஷயத்தை கூட விடாம அப்படின்னு சொல்றான். நீங்களும் ஒரு பிளேயரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிங்க, எப்படின்னா கொஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க இந்த மேட்ச் அப்படின்னு சொல்றான் அவனும். ஆனா யூடா சொன்ன விஷயத்தை நம்ம அஷ்ரா எப்படி புரிஞ்சுக்கிட்டானா, இந்த டவரை நான் வந்து உடைச்சு எரிஞ்சாலே போதும் தானடா தம்பி அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோன்னே யூடா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, மிஸ்டர் நான் அப்படி சொல்ல, டவர் கிளியர் பண்றதுன்னா நான் அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்றான் அவன். இவன் சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம அஷ்ரா என்ன பண்றானா, ஃபிஸ்ட் கிங் அஷ்ரா ஸ்டைல் டிஸ்ட்ராக்ஷனை தான் அந்த இடத்துல யூஸ் பண்றான். ஒரே பஞ்ச் மொத்த டவருமே தகுடுபடி ஆகுது அந்த இடத்துல. யூடாவா இதை பார்த்தோன்னே ரொம்ப அலறான். அது மட்டும் இல்லாம அவன் கீழே விழும்போதே, நல்லா அந்த டவரை ஏன்டா நீ உடைக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த டவர் கிட்ட இருந்தே ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வருது, என்னன்னா இந்த டவர் வந்து அழிக்கப்படுது, அதுவும் என்னென்ன தெரியாத உயிரினத்து மூலமா. ஒரு பக்கம் பார்த்தா அஷ்ரா அடிச்ச அடியில டவர் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கீழே விழுது, இந்த பக்கம் பார்த்தா யூடா வந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்படி விழுந்துட்டு இருக்கும் போது கூட யாரா இவன் எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இன்னமும் யூடா வந்து கீழே விழுந்துட்டு தான் இருக்கா. அப்ப கூட என்ன நினைக்கிறானா, அவனால் எப்படி வெறும் கைகளாலேயே இந்த டவர் அழிக்க முடியுது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். இப்படி இவன் கீழே விழுந்துட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தாங்க இந்த குட்டி ஃபேரி அங்க வந்துடுறா. இவளும் யூடா அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு யூடாவை பிடிச்சிடுறா. அப்படி குட்டி ஃபேரி வந்து இவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன கேட்கிறானா, நோவா இவ்வளவு நேரம் நீ எங்க தான் போன, நான் என்ன நினைச்சா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நோவா என்ன சொல்றான், என்ன மன்னிச்சிரு யூடா, நான் வந்து உன்னோட ஸ்வாட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த குட்டி ஃபேரியான நோவா என்ன சொல்றானா, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இந்த இடத்துல ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. அப்ப இது கேட்டோன்னே யூடா வந்து என்னது பெரிய விஷயமா, இதை விட பெரிய விஷயம் இந்த இடத்துல என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்றான். இப்படிலாம் பேசி யூடா திரும்பவும் அந்த இடத்துல வந்து கம்பீரமா அந்த டவர் வந்து இப்ப டவர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்தா அந்த டவர் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன போர்ட்டல் மாதிரி தான் ஓபன் ஆகுது. அப்படி அந்த போர்ட்டல் ஓபன் ஆகும் போது என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவோட எல்லா டேட்டாவுமே இந்த இடத்துல நாங்க டிலீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த போர்ட்டல் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, அதை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே தனக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே யூடா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த போர்ட்டல் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். யூடா வந்து என்ன நினைக்கிறானா, இது என்ன ஓலுன்றது எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, இதுல மட்டும் நம்ம மாட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன் நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றான். இப்படி யூடா வந்து அந்த போர்ட்டல பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, எங்க இருந்து வந்தானே தெரியாம அஷ்ரா வந்து அந்த போர்ட்டல் மேலே ஜம்ப் பண்றான். அப்படி அஷ்ரா பண்ண ஜம்போட இம்பாக்ட்னால அந்த போர்ட்டல இந்த இடத்துல அழிஞ்சிருச்சு. அஷ்ரா என்ன சொல்றேன்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்து மேல குதிச்சா மாதிரியே இருந்தது, ஆனா இப்ப இங்க எதுவுமே இல்ல, ஒருவேளை என்னோட இமேஜினேஷனா இருக்குமோ, சரி ஏதோ ஒண்ணு, ஆனா இங்கே எந்த ஒரு விஷயமும் இப்ப எனக்கு நடக்கல அப்படின்னு கேக்குறான். நான் இந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி இந்த டவர்
டவர் மொத்தத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் நான் ஏன் என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு இன்னும் போகாம இங்க இருக்கேன். அப்ப பின்னாடி இந்த யூடா கத்த ஆரம்பிக்கிறான். டவரை வந்து நான் இப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. நீங்க வந்து ரொம்ப ஓவர் பவரா இருக்கீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கு உங்க கண்ணில் மாற்ற எல்லாத்தையும் நீங்க அழிச்சுக்கிட்டே போவீங்களா அப்படின்னு கேக்குறான். அஷ்ராப் அவன் ரொம்ப கேஷுவலா என்ன கேக்குறானா, ஆமா இப்ப இங்க எதனா நடந்துச்சா என்ன அப்படின்னு கேக்குறான். இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தா டவர் இந்த அதே இடத்துல வந்து மறுபடியும் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓபன் ஆன போர்ட்டல் மாதிரி இது இல்லாம இது வானத்தையே போய் தொடுற அளவுக்கு ஆகுது. அப்ப அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. நான் கடைசியா எனக்கான சக்சஸர் கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த வாய்ஸை கேட்டோடனே பார்க்கணுமே யூடால ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்ப அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து என்ன சொல்றானா, நான் எதிர்பார்க்காத ஒரு கெஸ்ட் இங்க வந்திருக்கான் அப்படின்னு அஷ்ராப் அதான் சொல்றா. அப்ப அஷ்ராப் பார்க்கணுமே அஷ்ரா வந்து இந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த அளவுக்கு ஷாக்ல அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்ப அஷ்ரா என்ன கேக்குறானா, நீ வந்து யோமோல் தானே அப்படின்னு கேக்குறான். அந்த யோமோல் யாருன்னா நம்ம அஷ்ராவை பிட்ரேட் பண்ணி இனிமே போர்ட்டல் மூலமா இந்த உலகத்துக்கு அமிச்சதே அவதான். அப்ப அங்க வந்த பொண்ணு என்ன கேக்குறானா, நீதான் அந்த பைத்தியக்காரன் என்னோட டவர் அழிச்சது அப்படின்னு கேக்குறா. அப்ப அஷ்ரா பார்க்கணுமே அவன் ரொம்ப சம கான்ல இருக்கிறான். உடனே அஷ்ரா ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணை அட்டாக் பண்ணதான் போறான். யோமோல் நீங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கு அந்த விஷயத்த பண்ணுவ. அப்ப அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல, சும்மா அவ கையை தான் தூக்குறா. அதுக்கே அஷ்ரா வந்து தரையா அழுந்திடுறான். இத பார்த்த யூடாலாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணு யூஸ் பண்ண பவர் எப்படி இருக்குன்னா கிராவிட்டி பவர் மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அஷ்ராவை பார்த்து என்ன கேக்குறேன்னா, நான் உங்ககிட்ட கேட்டது உன் காதுல விழுந்ததா இல்லையா, நீதான் என்னோட டவர் அழிச்சி அப்படின்னு கேக்குறா. அப்ப இதெல்லாம் பார்த்த யூடா வந்து இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, டவர் மொத்தத்தையும் வெறும் கையாலே அழிச்சவன வந்து இவங்க ஒரு கையாலே தடுத்துட்டாங்க. ஒருவேளை நோவா மென்ஷன் பண்ண காட்னஸ் ஆன ஏஷ்வா இவங்களா தான் இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அஷ்ரா என்ன பண்றானா, அந்த பொண்ணோட பவரை சப்ரஸ் பண்ணி எழுந்திருக்க தான் பாக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்ச யோமல் வந்து நீயா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ இந்த மாதிரி வித்தியாசமான பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டா. ஆனா நீ பேசுறத வச்சுலாம் பார்த்தா அந்த எதுக்கும் உதவாத டவரை நீ தான் பில்ட் பண்ணிருப்பியோன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அஷ்ராவை பார்க்கணுமே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, அந்த எதுக்கும் உதவாத நம்பர் கேம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது நீதானா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அஷ்ரா என்ன சொல்றானா, எது எப்படியோ நான் வந்து அந்த டவரை நீங்க சொன்ன மாதிரி கிளியர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த எதுக்கோ அந்த நம்பர் கேமையும் தான். சோ அதனால உடனே இமிடியேட்டா என்ன வந்து என்னோட ரைட்ஃபுல் பிளேஸ் ஆன என்னோட கிங்டத்துக்கு என்ன திருப்பி அனுப்புங்கன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே ஆப்போசிட் பொண்ணு என்ன பண்றானா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே அமேசிங்கா இருக்கடா அப்படின்னு சொல்றா. சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லி, இந்த டவரை இந்த மாதிரி கிளியர் பண்ணா உன்னோட ஒரிஜினல் உலகத்துக்கு நீ போலான்னு யாரு உங்ககிட்ட சொன்னது இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயத்த அப்படி இவ சொல்லும் போது பின்னாடி நம்ம யூடா வந்து அப்படியே பேன் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப அந்த பொண்ணு அஷ்ராவை பார்த்து என்ன சொல்றானா, சரி நீ டவர் அழிக்கிறோ இல்ல ஸ்டேட்டஸ் விண்டோ அழிக்கிறியோ அது உன் இஷ்டம், உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ அவ்வளவு அழிச்சுக்கோ, நீ மட்டும் நான் உருவாக்குற எல்லாத்தையுமே அழிச்சிட்டினா நானே உன்னோட உலகத்துக்கு திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேர் அவ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அவ மூலமா கிரியேட் ஆகிற எல்லா பிளேயர்ஸ்மே இதுக்கு முன்னாடி இந்த டவருக்கு வந்து இறந்து போனவங்க தான். இதை பார்த்தோன்னே யூடாக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்படி கிரியேட் ஆனவங்களை பார்த்து யூடா என்ன நினைக்கிறானா, நீங்களும் எப்படி இங்க இருக்க முடியும். அப்ப அந்த பொண்ணு அஷ்ரா பார்த்து என்ன சொல்றானா, எந்த ஒரு டவரை நீ அழிச்சியோ அந்த டவர் இந்த உலகம் முழுக்கவும் இருக்கு, அதுவும் நீ கணக்கே பண்ண முடியாத நம்பர்ஸ்ல. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா இவளை யாரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம யூடா தான். கரெக்டா அவன் அட்டாக் பண்றதுக்கும் அதை அவ தடுத்துறா. அப்ப அந்த பொண்ணு யூடா பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, இப்படியாப்பட்ட ஒரு குப்பை என்கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு நினைக்கிறா. அப்ப யூடாவை பார்க்கணுமே அவன் கண்ணுல வெறும் கொலவெறி மட்டும்தான் இருக்கு இவளை கொல்றதுக்கு. அப்படி இதோடவே இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.